அமலாக்கத்துறை சோதனை, டாஸ்மார்க்கில் 1000 கோடி ஊழல். இந்த வார்த்தைகள் வந்துட்டு தலைப்புச் செய்தியாக நம்ம காதுகளுக்கு வந்துட்டே இருக்குது. இந்த செய்தியை கேட்குறப்போ திமுக ஆட்சியில் தான் இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் இதில் அதிகமான வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதிமுக ஆட்சியில் தான். இது எதன் அடிப்படையில் இந்த தொகை சொல்லப்படுதுன்னா, ஒரு டாஸ்மாக் கடையில் வேலை செய்கிறவங்க 200 ரூபா வரைக்கும் வச்சுட்டு இருக்கிறதுக்கு தான் அனுமதி. இந்த 200 ரூபாய்க்கு மேலே வச்சுட்டு இருக்கிறது அனுமதிக்கப்படாத தொகை. இப்படி 4 கடையில் சோதனை பண்ணி அதில் இருக்கிற ஊழியர்கள் வச்சுட்டு இருக்கிற அதிகமான பணத்தை கணக்கிட்டு அதில் கேஸ் பதிவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கடையில் இவ்வளவு தொகை இருந்தால் எவ்வளவு ரூபாய்னு கணக்கிட்டு கற்பனையாக ஒரு தொகையை சொல்கிறாங்க. அதுதான் 1000 கோடி. அமலாக்கத்துறைங்கிற ஒரு துறை ஆரம்பிக்கப்பட்டது வெளிநாட்டு வர்த்தகத்தை கண்காணிக்கிறதுக்கும் வெளிநாட்டு வர்த்தகத்தில் நடைபெற முறைகேடுகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் தான் காங்கிரஸ் அரசாங்கம் அமலாக்கத்துறையை உருவாக்குச்சு. ஆனால் மோடி அரசாங்கம் இதை எதுக்கு பயன்படுத்திட்டு இருக்குதுன்னா, திமுகவை பற்றிய அவதூறுகளை மக்கள் மத்தியில் பரப்புறதுக்காக அமலாக்கத்துறையை மோடி பயன்படுத்திட்டு இருக்கிறார். இங்கே திமுக ஆட்சியில் நடைபெற மக்கள் நலத்திட்டங்கள், விடியல் பயணம், நான் முதல்வன், மகளிர் உரிமை தொகை, காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், இப்படி மக்கள் பயன்பெற நலத்திட்டங்களால் ஏழை எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள், நடுத்தர குடும்பத்து மக்கள் நேரடியாக பயன்படுறாங்க. இதனால் திமுக அரசாங்கத்துக்கு மக்கள் மத்தியில் அசைக்க முடியாத ஒரு நல்ல பேர் இருக்குது. இதைய நேரடியாக எதிர்கொள்ள முடியாமல் திமுகவை பற்றிய அவதூறுகளை மக்கள் மத்தியில் பரப்புறதுக்காக அமலாக்கத்துறையை மோடி பயன்படுத்திட்டு இருக்கிறார். டாஸ்மார்க்கில் 1000 கோடி ஊழல் அப்படின்னு சொல்லப்படுற வழக்கில் அதிகமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது சென்ற அதிமுக ஆட்சியில் தான். அதையோட சேர்த்து தான் இந்த கற்பனையான ஒரு தொகையை சொல்கிறாங்க. அமலாக்கத்துறை சோதனை நடத்துறது, 1000 கோடி 2000 கோடி ஊழல்னு கற்பனையாக ஒரு செய்தியை வெளியே பரப்புறது, இதெல்லாம் படிப்பறிவு இல்லாத வடநாட்டில் நீங்கள் செய்கிறப்போ அந்த அரசாங்கத்து மேலே மக்களுக்கு ஒரு தவறான எண்ணம் வரும். ஆனால் இங்கே படிப்பறிவு இருக்கிற தமிழ்நாட்டில் இதையெல்லாம் நீங்கள் எதுக்கு செய்கிறீங்க அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. உங்களுடைய சூழ்ச்சிக்கு இங்கே இருக்கின்ற படித்த மக்கள் பலியாக மாட்டாங்க.